தமிழக அரசியல் களத்தில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பம் குறித்து மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் தற்போது ஒரு முக்கியமான தகவல்களை பகிர்ந்திருக்கார். தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் இடையேயான கூட்டணி விவகாரம் திமுக தரப்பை திகைக்க வைத்துள்ள நிலையில் அதற்கு பதிலடியாக திமுகவுக்கு ஆதரவு தரும் நிலைக்கு திமுக தள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த ஒட்டுமொத்த அரசியல் நகர்வுகளுக்கு பின்னால டெல்லி மேலிடம் குறிப்பாக அமித்ஷா நேரடியாக காய் நகர்த்தி வருவதுதான் இதுல ஹைலைட் ஆன விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் தாவேகா செய்த மிகப்பெரிய தவறு காங்கிரஸை கூப்பிட்டு கூட்டணியில் சேர்த்து கொண்டது தான். விஜயுடன் கூட்டணி சேர்ந்து காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதை பாஜக விரும்பவில்லை அப்படின்னும் விஷயம் என்னன்னா இதில் அமித்ஷா நேரடியாகவே லைனில் இருக்கார். அமித்ஷா நேரடியாக டைரக்டாக செய்து வருகிறார். 1967க்கு பிறகு காங்கிரஸ் அமைச்சர்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் மறுபடியும் வருவதை பாஜக விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காங்கிரஸ் செய்த துரோகத்தை திமுகவும் விரும்பவில்லை. அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 580 கோடி ரூபாய், அதாவது ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் 28 தொகுதிகளுக்கும் 580 கோடி ரூபாய் செலவு செய்து தேர்தல் வேலையையும் அவர்களுக்கு செய்துள்ளது திமுக. இதுபோக ஒரு ராஜ்யசபா உறுப்பினரையும் காங்கிரசுக்கு தந்திருக்கு. ஆனால் இப்போது திடீரென தாவேகாவுக்கு போயிட்டு அடுத்து வரக்கூடிய ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை காங்கிரசுக்கு தர வேண்டும் என்று அக்ரிமெண்ட் போடுறாங்க. 580 கோடி ரூபாய் செலவு செய்து தேர்தல் வேலையையும் பார்த்து 5 எம்எல்ஏக்களை வெற்றி பெற செய்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினரையும் வெற்றி பெற வைத்து டெல்லிக்கு அனுப்பியது திமுக. 20 ஆண்டு கால கூட்டணியிலையும் இருந்ததுடன் யாருமே பிரதமர் என்று சொல்லாத போது ராகுல் காந்தியை பிரதமர் என்று அறிவித்தது திமுக. கேரளாவில் கூட 9 எம்பிக்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் 10 எம்பிக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி காங்கிரஸை முழுசா வளர்த்து வந்தது திமுக. அப்படிப்பட்ட காங்கிரஸ் இன்று திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு போய்விட்டது தான் திமுகவுக்கு கோபம். இப்படிப்பட்ட சூழலில் தான் அதிமுகவை ஆட்சி அமைக்க செய்வதென்றும் அதற்கு ஆதரவு தருவதென்றும் ஒரு முடிவை எடுக்கும் நிலைமைக்கு திமுக தரப்பில் வந்துள்ளார்கள். இதற்கு முக்கிய காரணம் காங்கிரஸ் மீதுள்ள கோபம்தான். இதை அறிந்த தாவேகா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் காதர் மொய்தீன் உள்ளிட்டோர் ஸ்டாலினை சென்று பார்த்து பேசியிருக்கிறார்கள். இன்று காங்கிரஸ் வெளியே போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்க எதிர்காலத்தில் பிஜேபியோட கூட்டணி சேருவீங்களா என்று கேட்டுள்ளனர். அதற்கு ஸ்டாலின், என்னை நம்புங்க, என்னுடைய வார்த்தைகளை நம்புங்க, நான் என்னைக்குமே பாஜகவுடன் சேர மாட்டேன். கொள்கை ரீதியாக போராடுவோம், சட்டமன்றத்திலும் போராடுவோம், சட்டமன்றத்திற்கு வெளியேயும் போராடுவோம், பாஜகவின் கொள்கைகளுக்கு எதிராக போராடுவோம் என்றெல்லாம் உறுதி தெரிவித்திருந்தார். அதிமுகவை ஆதரிப்பது என்ற முடிவுக்கு திமுக உடனே வரவில்லை. குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்துள்ளது. அதாவது பாஜக கொண்டு வரக்கூடிய தவறான திட்டங்கள், அதாவது PM ஸ்ரீ மாதிரி இருக்கக்கூடிய தவறான திட்டங்களை அதிமுக ஏற்கக்கூடாது. உதய் மீன் திட்டம், இந்தி திணிப்பு மாதிரியான தவறான திட்டங்களை ஏற்கக்கூடாது. இதுதான் குறைந்தபட்ச செயல் திட்டம். இதன் அடிப்படையில் தான் அதிமுகவை ஆதரிப்பது. ஒருவேளை பாஜகவின் திட்டங்களை அதிமுக அமல்படுத்தினார் அவர்களுக்கு தரும் ஆதரவை திமுக உடனே வாபஸ் பெற்றுவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரீதியில் தான் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு பிறகு மற்ற கூட்டணி தலைவர்களும் நாங்களும் தாவேகாவுக்கு ஆதரவை தரமாட்டோம் என்று உறுதிபட ஸ்டாலினிடம் சொல்லி இருக்கிறார்கள். மற்றபடி ரஜினிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்றெல்லாம் தாமோதரன் பிரகாஷ் அந்த சேனலில் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே சொல்லப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாம நிலவரம் ஒருபுறம் இவ்வாறு இருக்க, மற்றொரு புறமும் தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி மாநிலமே ஒரு அரசியல் நெருக்கடியில் தவித்து வரும் வேளையில் தனிபெரும் கட்சியின் தலைவராக உருவெடுத்திருக்கக்கூடிய விஜய் தொடர்ந்து மௌனம் காப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விமர்சனங்களை கிளப்பியிருக்கிறது. தனது அரசியல் வாழ்வின் மிக முக்கியமான தருணத்தில் ஒரு தலைவனாக முன்னின்று போராடாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி இருப்பது அவரது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக விமர்சகர்கள் சுட்டு காட்டுகின்றனர். ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட எல்லா அணியும் போராடி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் 107 இடங்களை வைத்திருக்கக்கூடிய தாவேகா தரப்பில் இருந்து ஆளுநரை சந்திப்பதும் மற்ற கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதும் அக்கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களே தவிர விஜய் நேரடியாக களமிறங்கவில்லை. காங்கிரஸ் உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்து
சந்தித்து ஆதரவை உறுதிப்படுத்துவதோ அல்லது ஆளுநர் மாளிகை முன்பாக தனது உரிமையை நிலைநாட்ட போராடுவதோ ஒரு கட்சியின் தலைவருக்குரிய பண்பு. ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் விஜய் தனது வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடப்பது அவருக்கு இன்னும் அரசியல் களத்தின் தீவிரத்தன்மை புரியவில்லையா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. தனது கட்சிக்கும் தனக்கு வாக்களித்த மக்களுக்கும் ஒரு நெருக்கடி வரும்போது களத்திற்கு வராதவர் எப்படி ஒட்டுமொத்த மாநிலத்திற்காகவும் குரல் கொடுப்பார் என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். விஜயின் இந்த மௌனத்திற்கு பின்னால் மத்திய அரசின் பிடியில் இருக்கும் புலனாய்வு அமைப்புகளின் பயம் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புலி திரைப்படத்தின் போது எழுந்த வருமான வரி ஏய்ப்பு புகார்கள் மற்றும் கடந்த காலங்களில் நடைபெற்ற கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான சிபிஐ வழக்குகள் ஆகியவை இப்போதும் அவர் தலைக்கு மேல் தொங்கும் கத்திகளாகவே உள்ளன. பாஜக அரசு தனக்கு எதிராக இந்த வழக்குகளை பயன்படுத்தக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாகவே அவர் ஆளுநர் மாளிகையின் முடிவுகளை எதிர்பார்த்து பேசாமலும் வெளிப்படையாக ஊடகங்களை சந்திக்காமலும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. ஒருவேளை ஆளுநரை எதிர்த்து தீவிரமாக போராடினார் பழைய வழக்குகள் மீண்டும் தூசி தட்டப்படும். அப்படிங்கிறதுனால விஜய் பாதுகாப்பான இடைவெளியை பின்பற்றுவதாக அரசியல் நோக்ககர்கள் கருதுகின்றனர். விஜய் அமைதி காக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அது எதிரணிக்கு சாதகமாக மாறி வருகிறது. ஒருபுறம் திமுக மற்றும் அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு விஜய்க்கு உள்ளது. ஆனால் அவர் மௌனம் காப்பதால் எதிர்க்கட்சிகள் மிக எளிதாக தங்கள் ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடிக்கின்றன. அரசியல் என்பது ஒரு போர்க்களம். இங்கே அமைதி காப்பவர்கள் வெற்றியாளர்களாக முடியாது என்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள். எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் இத்தகைய சூழ்நிலையில் இருந்திருந்தால் மாநிலமே அதிரும் வகையில் தங்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருப்பார்கள். ஆனால் விஜய் எப்போதும் ஒரு திரைப்பட பிரபலம் போலவே தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது அவரது தொண்டர்களிடையே சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. தனது அரசியல் வாழ்வின் உச்சகட்டமான ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு வாசலில் நிற்கும் போது கூட தனக்காக பேச தயங்கும் ஒரு நபர் நாளை மாநில உரிமைகளுக்காக டெல்லியில் அதிகார வர்க்கத்துடன் எப்படி போராடுவார் என்ற சந்தேகம் வாக்காளர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. வழக்குகளுக்கு அஞ்சி ஒதுங்கி நிற்பது ஒரு தலைவனுக்கு அழகல்ல என்பதுதான் சமூக வலைதளங்களில் தாவேகாவிற்கு எதிராக எழும் முக்கிய விமர்சனங்களாக பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் அடுத்த 24 மணி நேரம் மிக முக்கியமானது. இனியும் விஜய் மௌனம் காப்பாரானால் அது அவரது அரசியல் எதிர்காலத்திற்கே பெரும் முற்றுப்புள்ளியாக அமையும் என்பதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை என்றே சொல்லப்படுவதுண்டு. அதே நேரம் தற்போதைய விமர்சனங்களின்படி பார்க்கும் பொழுது தாவேகா மிக விரைவில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதே பலரினுடைய கருத்தாகவும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். தமிழக அரசியலில் தற்போது நிலவி வரக்கூடிய கொந்தளிப்பான சூழலுக்கு பின்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கிறாரோ என்கிற சந்தேகம் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் பெரும் ஆவேசத்தையும் மற்றொரு புறம் ஏற்படுத்தியுள்ளது.